அந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்கிறாங்க. எதுவுமே தேவை கிடையாது. எலக்ட்ரிசிட்டியே தேவை கிடையாது. நீங்க கரண்ட் பில் கட்ட வேண்டிய தேவையே கிடையாது நண்பர்களே. உங்களுக்கு IP67 கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப். ஸோ எந்த சூழ்நிலையில எவ்வளவு பெரிய ரெய்னிங் டைம்ல இது வந்து இந்த மலையில எந்த சூழ்நிலையும் உள்ள தண்ணி உள்ள போகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நம்மளோட ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல இன்றைக்கு பாருங்க ஒரு நல்ல கண்டென்ட். அதாவது நிறைய கஸ்டமர் சோலார்ல ஒரு ஹையர் வாட்டேஜ் வேணும், ஹோல் நைட்டு ஃபுல் பிரைட்ல இருக்கணும், நல்ல தரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க நிறைய இடத்துல ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், கோயில், சர்ச்சு, அப்புறம் மசூதி, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிசிடிவி உங்களுக்கு எல்லாமே சர்வேலன்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு நல்ல பிரைட் இருந்தால் எப்போதுமே நம்ம அந்த சிசிடிவிக்கு சூப்பராக சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு ஃபுட்டேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ எப்போதுமே கொஞ்சம் பிரைட்டாக நல்லா விரும்புறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாருங்க, கவர்மெண்டே இந்த மாதிரி லைட்டை தான் வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இதுதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டினியூஸா சில இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும், இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு தெஃப்ட் அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரைட்டான ஒரு லைட்டை போட்டீங்கன்னா செம்ம பிரைட்டா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல யாருக்கும் எந்த விதமான கெடுதல் நடக்காத அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ பாருங்க, என்னுடைய வாட்டேஜ் பாருங்க 100 வாட்ஸ். இந்த பேனல் பாத்தீங்களா, அந்த பேனல் பாருங்க மோர் தென் 30 வாட்ஸ் கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டியில உங்களுக்கு சூப்பரா ஒரு 5 வோல்ட் ஜென்ரேட் ஆகுது. உங்களுக்கு அதாவது கொஞ்சம் மேகமூட்டம் இருந்தா கூட இதனுடைய வோல்ட் ஜென்ரேட் ஆகக்கூடிய வோல்ட் வந்து எந்த விதத்திலையும் குறையாத அளவுக்கு சூப்பரா இதை வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் பாருங்க, இந்த லைட்டு பாருங்க, நல்ல பிக்கர் சைஸ். அதுக்கப்புறம் எல்லாமே பாருங்களேன், உங்களுக்கு IP67 கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப். ஸோ எந்த சூழ்நிலையில எவ்வளவு பெரிய ரெய்னிங் டைம்ல இது வந்து இந்த மலையில எந்த சூழ்நிலையும் உள்ள தண்ணி உள்ள போகாது. அருமையான ரிமோட் ஒன்று கொடுத்துறாங்க, ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. ஸோ நண்பர்களே பாருங்க, இந்த பேனலை தனியாகவும் அதுல இருந்து ஒரு ஒயர் வந்து இந்த லைட்டை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல மாட்டணுமோ, எந்த ஃபோக்கஸ்ல எந்த பொசிஷன்ல மாட்டணுமோ அப்படி நீங்க மாட்டிக்கலாம். இந்த பேனலை நீங்க சூரியனை நோக்கி மேக்சிமம் டைம் சூரியன் நோக்கி இருக்கிறோமே, அப்பதான் உங்களுக்கு பவர் ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு, உங்களுடைய கன்வீனியன்ட் அந்த மாதிரி நீங்க பொசிஷன் மாத்திக்கலாம். அழகான ரிமோட். இந்த ரிமோட்ல நீங்க மேனுவல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க எல்லாமே நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த ரிமோட் தேவை கிடையாது. ஸோ எலக்ட்ரிசிட்டி தேவை கிடையாது. நிறைய பேர் வந்து சார் இதுக்கு கரண்ட் வேணுமா, கரண்ட் எங்கிருந்து பிளக் இன் பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்கிறாங்க. எதுவுமே தேவை கிடையாது. கரண்ட் அதாவது எலக்ட்ரிசிட்டியே தேவை கிடையாது. நீங்க கரண்ட் பில் கட்ட வேண்டிய தேவையே கிடையாது நண்பர்களே. பாருங்க, அப்படி சூரியன்ல இருந்தே அதுக்கு உண்டான தேவைகளே அது எனர்ஜி எடுத்துக்குது. ஹோல் டே டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அது எனர்ஜி எடுத்துக்குது. உள்ள பேட்டரி இருக்குது. அதனுடைய பேட்டரி பாருங்க, அது கெப்பாசிட்டி பாருங்க 25,000 mAh பேட்டரி. இந்த பேட்டரி அந்த பேட்டரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் ஆகுது. நைட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ எப்போ இந்த பேனல்ல வந்து வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுறது ஜீரோக்கு வருதோ உடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த லைட் வந்து ஆன் ஆயிடும். ஆன் ஆன உடனே நீங்க ஃபர்ஸ்ட் டே எப்போ நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்றீங்களோ அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஹவர்ஸ் உங்களுக்கு பிரைட் வேணும், ஃபுல் பிரைட் வேணும் அப்படின்னு நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஹோல் நைட்டு பிரைட் வேணுமா, இல்ல வந்து நீங்க கொஞ்சம் இதனுடைய வாட்டேஜ் நான் முதல்ல சொல்லிடுறேன். இது வந்து 100 வாட்ஸ். பிரைட் வந்து ஹோல் நைட்டு உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல ஹோல் நைட் அப்படிங்கும் போது மேக்ஸிமம் பாருங்க கொஞ்சம் டைம் ஆக கொஞ்சம் லைட்டா டிங் வரும். ஸோ அதனால நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 100 வாட்ஸை கொஞ்சம் குறைவா, கொஞ்சம் வாட்டேஜ் ஒரு 20% லெஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஹோல் டே சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பாருங்க, ஃபுல் பிரைட்டு, ஃபுல் டிம்மு, உங்களுக்கு எத்தனை ஹவர் செலெக்ஷனு, மேனுவல் ஆன் ஆஃப் எல்லாமே இருக்கு. ஒன்ஸ் நீங்க செட் பண்ணிட்டு அப்படியே இந்த ரிமோட்டை மறந்துடலாம். அதுக்கப்புறம் அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நண்பர்களே பாருங்க, எங்கெல்லாம் பேனல் தனியா, லைட்டு தனியா, அதாவது சோலார்ல பேனல் தனியா, அதோட எல்இடி செக்மெண்ட் தனியா இருக்கணும், நல்லா பிரைட்டா இருக்கணும், ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும், ஹோல் நைட்டு சூப்பர் பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாருமே இதை சூப்பரா அவைல் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் பாருங்க, நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் 4,500 rupees. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஃபோன்லயே நேர்லயே தொடர்பு கொண்டு வாங்கி மயிலுங்க.